நீங்க கூட இதை சொல்ல வேண்டாம். நாங்களே சக்தி கிட்ட பேசிக்கிறோம். அவளை கூட்டிட்டு வெளியே எங்கேயாவது போக சொல்லி நாங்களே பேசிக்கிறோம். கதிர், என்ன பேசுறீங்க? அவ நம்ம வீட்டு பொண்ணு. அதுவும் இப்போ நல்ல விஷயம் நடக்கணும்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல ஜனனி இல்லாம எப்படி? அண்ணி, அவன் இந்த வீட்டுல இருந்தான்னா எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்குமாங்கிறதே சந்தேகம்தான். இந்த பாருங்க, நீங்க நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜனனி இங்கிருந்து கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்க சொல்றதுதான் எல்லாருக்குமே நல்லது. அவளுமே நிம்மதியா இருக்கட்டுமே. நாமளுமே கொஞ்சம் நிம்மதியா நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம்ல. சரி, அது எல்லாத்தையும் விடுங்க. அண்ணனை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்ல. முன்னாடிலாம் அண்ணன் எம்பிட்டு கோவப்பட்டு பேசுவாங்க, எம்பிட்டு கெடுபடியா நடந்துப்பாங்க. நீங்களே பார்த்திருக்கீங்கல்ல. இப்போ அப்படியா இருக்காக? எவ்வளவுக்கு எவ்வளவு கோவப்பட்டாங்களோ அம்புட்டு பொறுமையா இருக்காக. இவன் தேவையில்லாம அவங்கள போய் நோண்டிட்டு இருந்தான்னா எப்படி அண்ணி அதெல்லாம்? ஒரு மனுஷனுக்கு பொறுமைங்கிறது ஓரளவுக்கு தானே இருக்கும். அவளுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. ஆனா நம்ம வீட்டுல எந்த நல்லதும் நடக்கூடாதுன்னு நினைக்கிறா. எது? அவ நல்லது நடக்கூடாதுன்னு நினைக்கிறா? இல்ல தெரியாம கேக்குற, நீங்களா மனுஷங்க தானா? வாய் கூசாம போய் சொல்லிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? இல்ல இந்த சாமிக்கு அடுக்குமா? நந்தினி, நான் நிஜமாவே சொல்றேன். ஜனனி நடந்துக்கிற விதம் எனக்கே பெரிய குழப்பமா தான் இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி ஏதோ சொல்ல வரா, ஆனா சொல்ல மாட்டேங்கிறா. என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறாளா, இல்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப கூட நீங்க எல்லாரும் பேசுறத பார்த்தா எனக்கு குழப்பம் இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுது. உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். எனக்கு தெரியாம ஏதாவது நடந்திருந்தா தயவு செஞ்சு அதை உடைச்சு சொல்லுங்க. அண்ணி அண்ணி அண்ணி, இந்த பாருங்க, நான் சொல்றேன், நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த வீட்டுக்குள்ள எப்பவும் போல இந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு. எங்களுக்குள்ள சின்ன சின்ன வருத்தமும் இருந்துச்சு. அதான் இப்ப எல்லாமே சரியாயிடுச்சுல்ல. இப்போ இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுக்கு அண்ணனும் சரின்னு சொல்லிட்டாகல்ல. அவதான் நீ தேவையில்லாம குழப்பிக்கிட்டு தெரிகிறா. அண்ணி, இது நடக்கணுமா நடக்க கூடாதாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இந்த பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா அவன் மட்டும் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுட்டே இருக்கா. அண்ணி, இதுக்கப்புறமும் அவகிட்ட நாங்க போய் பேசினா சரியா வராது. சக்தி கூட எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பான். ஆனா அவனையும் குழப்பி யோசிக்க விடாம பண்ணிடுவான். நீ அதனால நீங்களே ஜனனி கிட்ட பேச முடியுமா அண்ணி? இல்ல நீங்க பேசினா அவன் கேட்டுப்பான்னு சொல்ல வந்தேன். கொஞ்சமாவது நீங்க சொன்னா யோசிப்பா. நடக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல தான் நாங்க எல்லாருமே பேசுறோம். அப்புறம் அண்ணி, நான் பேசுனதுல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க.
நந்தினி, என்ன இது? என்ன பேச சொல்றாங்க? அக்கா, அவங்க நாடகம் போட்டு திரிறாங்க. நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன்க்கா. ஜனனி ரொம்ப நியாயமானவ. அவளுக்கு இந்த நியாயத்தை விட்டு கொடுத்து போகிறது தான் வருத்தமா இருக்கு. அதான் ஒரு மாதிரி இருக்கா. இல்ல, என்ன நியாயத்தை விட்டு கொடுக்க போறா? எனக்கு புரிய மாட்டேங்குது. கதிர் சொல்ற மாதிரி இந்த வீட்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு. இப்பதான் எல்லாத்தையுமே இவங்க மாத்திக்க பாக்குறாங்க. இதுல ஜனனிக்கு என்ன பிரச்சனை? அவ மனசுல என்னதான் இருக்கு? இத பேசிதான் சரி பண்ண முடியும். நானே பேசுறேன். அவ வரட்டும். இன்னைக்கு நான் பேசி எல்லாத்தையும் சரி பண்ண முயற்சி பண்றேன். என்னத்த? என்னடி, என்னென்னமோ நடக்குது. என்னாச்சு? ஏன் இவ்வளவு ஸ்வெட்டா இருக்கு? என்னாச்சு? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மேம். சரி, பேசலாம் வாங்க. நோ நோ நோ. ஜனனி இருங்க. ஹே, டோன்ட் கோ. இங்கே பேசு. இங்கே பேசு. ஸ்டெப்ஸ் ஏறணும். நம்ம இங்க உட்கார்ந்து பேசலாமா? ஓகே வாங்க மேம். குட் குட். ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன்.